முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு சொல்லல எதை பத்தி பார்க்க போறோம்? நாம தினம் ஒரு சொல்லல, தினம் ஒரு தமிழ் சொல்லை கற்றுக் கொடுக்கும் ஒரு முயற்சியா தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நீங்க ஏதாவது ஒரு சொல்ல சொல்லித்தர வரீங்க, அதுல சில பேர் வந்து ஸ்பேம் பண்ணிடுறாங்க. நான் யோசிச்சேன், என்னப்பா இது ஸ்பேம்ன்றாங்களே, இந்த ஸ்பேமுக்கு தமிழ்ல என்ன? இதுதாங்க ஸ்பேம். உலகத்துல முதல் முறையா இமெயில்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது வர்றதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது? புறா விடு தூது தான். உலகத்துடைய முதல் போஸ்ட்மேனே புறா தாங்க. புறா காலில் ஓலை கட்டி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த புறா வந்து சேர்றதுக்குள்ள போரே வந்துடும். புறாக்கு பதிலாக ஒற்றர்கள் வந்தாங்க. ஒற்றர்களுக்கு பதிலாக செய்தி சொல்றவங்க வந்தாங்க. பிறகு மனிதர்களை பயன்படுத்துறாங்க. அதன் பிறகு கடிதம் வந்தது. கடிதம் எழுதி போட்டி போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது. போஸ்ட்மேன் வந்தாங்க. இது எல்லாமே அந்த காலம். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொல்லி இமெயில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னப்பா அது? மெயில்னா போஸ்ட் மெயில், இது என்ன இமெயில்னா எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அதை முதல் முறையாக கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னார். அந்த இமெயில் இருந்தால் போதும், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் செய்தியை உடனே அனுப்பலாம். இமெயில் இல்லாத மனிதன் அரை மனிதன். உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லைனா நீங்கள் இந்த பிளானட்டில் இந்த கிரகத்திலே வாழ முடியாதுன்ற நிலைமை வந்ததுங்க. ஆனால் அது வந்தாலும் வந்தது. இப்போல்லாம் இமெயிலில் மெசேஜாக வருது, திறந்த ஆயிரக்கணக்கில் ஸ்பேம் தாங்க வருது. தப்பி தவிர 500 ரூபாய்க்கு ஒரு கடையில் போய் டிஷர்ட் வாங்கிட்டோம்னா அதுக்கு 5000 வாட்டி இமெயில் அனுப்புவோம். 50% ஆஃபர், உடனே வாங்க, அள்ளுபடி ஆஃபர், தள்ளுபடி ஆஃபர், வந்துருங்க வாடா அப்படின்னு கழுத்தில் கத்தி வைக்காத குறையா இமெயிலாக அனுப்பி தொல்லை பண்ணுவானுங்க. உங்களுக்கு இமெயில் வேண்டாமா, அதை நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமேன்னு ஒரு பட்டன் இருக்கும். அது தேடி பார்த்தா கீழடி அகழ்வாராய்ச்சியில் யானை தந்தத்தில் செஞ்ச சீப்பு கூட கிடச்சிருச்சு. இந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம கண்ணிலேயே கிடைக்காது. ஓரமாக கண்டிஷன் சப்ளைன்ற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக ஸ்பேமு. சரி, இப்படிப்பட்ட ஸ்பேமை தமிழில் நம்ம எப்படி சொல்கிறது? முதல்ல இந்த ஸ்பேம்னா என்ன? தேவையற்றது. அது ஒரு வீணானது. அது எதையெல்லாம் வீணடிக்கிறது? நம்ம நேரத்தை, அந்த இடத்தின் தரத்தை. அப்போ ஒரு வீணான பொருள் அப்போ என்னன்னு சொல்லலாம்? குப்பை அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாதுங்க, அது சரியான பொருள் அல்ல. அப்போ அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் வீண் அப்படின்னு சொல்லலாமா? இல்லையே, அது எலக்ட்ரானிய வீண் அப்படி சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்லணும், நறுக்குன்னு சொல்லணும். ஒத்த வார்த்தையில் சொன்னாலும் நச்சுன்னு நறுக்குன்னு சொல்லணும். அதுதான் நம்ம தினம் ஒரு சொல்லினுடைய ஒரு பழக்கம். அப்போ ஸ்பேமை என்னன்னு நம்ம சொல்லலாம்? வீணான ஒரு பொருளை அதை சுருக்கமாக சொல்லணும்னா வீணான அந்த ஸ்பேமை அழகா தமிழில் வீணின்னு சொல்லலாங்க. ஸ்பேம்னா வீணின்னு மதன் கார்கே போட்டிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனிமே சம்மந்தம் இல்லாமல் உங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்த வந்து நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு நடுவில் வந்து ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் போட்டால், இது வாரு நண்பா, இப்படி வீணியான பதிவுகளை போடாதேன்னு சொல்லுங்க. அவங்க அதிர்ச்சிடுவாங்க. ஸ்பேம்னு சொல்றதுக்கு பதிலாக வீணின்னு சொல்லி பாருங்க. தேவையற்ற மின்னஞ்சல்கள் வீணி என கருதப்படும். மின்னஞ்சலில் வீணிக்கென்றே ஒரு ஃபோல்டர் இருக்கிறது. வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் வீணையை போல நல்ல சத்தமா சந்தோஷமா சிரிப்பாங்க. சில மனிதர்கள் வீணான மனிதர்கள் வீணியாக தான் இருப்பார்கள். தேவையற்ற வீணியை நீக்கிவிட்டால் வாழ்க்கையே வீணை போல சந்தோஷம் கிடைக்கும். ஸ்பேம்னா வீணி, வீணினா ஸ்பேம். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.